தொட்டுக்கோங்கோ. பேர் நட்சத்திரம் சொல்லுங்கோ. அர்ச்சனா, ஜே கிருஷ்ணன், விசாக நட்சத்திரம், மகம் நட்சத்திரம். கோவில் ரொம்ப அழகா இருக்குல்ல? வாங்கம்மா வாங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் அற்புதமா சொல்லித்தரேன் வாங்க. நடந்தது, நடக்க போறது என்னவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அற்புதமா சொல்லித்தரேன் வாங்க. நீ போய் பாரு, நான் போய் சாமி கும்பிட்டு அம்மாவோட நேரம் நல்லா இருக்கா? சொல்றியா? உட்காருங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? ரமா. ரமா. செல்லம், ரமாங்கிற பேருக்கு ஒரு அற்புதமான சீட்டடா. வாடா வெளியே, வெளியே வாடா. வா வா, எடுத்துக்குறா. அம்மாவோட நேரம் நல்லா இருக்கா? அம்மா என்ன பண்ண போறாங்க? இதுல இருந்து ஒரு சீட் எடுத்துக்குறா. முருகா எம்பெருமானே ஜக்கம்மா. நல்ல வார்த்தையை நாக்குல வந்து சொல்லுடா அப்பா. பணம், புகழ், பதவி எல்லாமே கையில இருக்கு. ஆனா கொஞ்சம் விளையாட குழந்தை பாக்கியம் தான் இல்ல. சரியா? ஆமா. அடடே, உனக்கு நாகதோஷம் இருக்குமா? இதுக்கு பரிகாரம் உண்டு. நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். உங்க புருஷனை அழைச்சிட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்றேன். ஓகே? இது இங்கே இருக்கட்டும். சீக்கிரம் வாங்க. என்னங்க? 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 எவ்வளவு நேரமா நம்ம இங்க காத்துக்கிட்டே இருக்கோம்? நாம ஒண்ணு சும்மா காத்துட்டு இருக்கலாம்ல. சரி, அந்த மூக்குப்பொடியை கொடு, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். என்னப்பா யார கார்ல வராங்க? ஏங்க, இந்த பெரிய கவுண்டர் வீடு எங்க இருக்கு? யாரு? பழனி மாணிக்க கவுண்டரோட வீடு எங்கன்னு கேட்டேன். இந்த வழியா நேரா போங்க. வழி முடிகிற இடத்துல ஒரு நல்ல வீடு இருக்கும். அதுதான் கவுண்டரோட வீடு. நீங்க? ஏன்டா பாதா தெரியல? கவுண்டரோட பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். கவுண்டர் ஐயா காலமாடுனா அவரோட பொண்ணு இருக்கா பாருங்க, அவ கொம்பு வச்ச சிங்கம். பொண்ணை பத்தி சொல்லணும்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு இந்த ஊர்ல வேற எங்கேயுமே இருக்குதா இல்லையா? இல்ல. ஆனா இப்ப அந்த பொண்ணு ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போறா. உண்மையா சொல்றீங்க? உண்மைதான். என்னையா இந்த மாதிரி சொல்றானுங்க? ஏங்க ஒரு நிமிஷம் சொல்றேன். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். ஹலோ, என்னையா இது? கடைசியில எல்லாம் இந்த மாதிரி ஆயி போச்சு. நான் என்னையா சொல்றது? ஏன்டா டேய், பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாம எங்களுக்கு கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தான்னு பாக்குறியா? நீ கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணை என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறியா? சொல்றதுக்கு விடு. இங்க பாரு, ஊர்க்காரங்க ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம நேரா கவுண்டர் வீட்டுக்கு போவோம். பொண்ணு கர்ப்பமா இருந்தா சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஆமாப்பா. ஓகே.
ஆ வாங்க வாங்க வணக்கம். பழைய காலத்துல இந்த வீட்டுல யானையெல்லாம் இருந்தது தெரியுமா? தெரியும் தெரியும். வர வழியில ஊருக்காரங்க உங்க குடும்பத்தோட எல்லா பெருமையும் சொன்னாங்க. எல்லாம் தெரிஞ்சு சொல்லுவாங்களே. போச்சு. முதல்ல பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பார்வதி பொண்ணை கூப்பிடு. வயிறு கொஞ்சம் பெருசா இருக்குதோன்னு ஒரு சந்தேகம். நீங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா இருக்கு, இல்லன்னு சொன்னீங்கன்னா இல்ல. என்ன இப்படி பேசுறீங்க? இருக்கா இல்லையான்னு கரெக்டா பாருங்க. முக்கியமான முடிவெடுக்க வேண்டியது பையனோட அப்பா தான். அதனாலதான் சொல்றேன், நீ தான் முடிவெடுத்து ஆகணும். நான் என்னையா முடிவெடுக்க வேண்டியது? முடிவெடுக்க வேண்டியவன் இவன் தானே. இப்ப கேளு. நான் கேக்குறேன், என்னடா இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம். புரியலையே. அதாவது டாடி, தரோவா செக் பண்ணாம எதையும் உறுதியா சொல்லிட முடியாதுங்கிறேன். முட்டா பயல. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு கர்ப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் நீ எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கிற? கர்ப்பமா? ஆமாயா, கர்ப்பதான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வர வழியில ஊர்க்காரங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. உங்க பொண்ணு ஒரு குழந்தைக்கு அம்மாவை போறலாம். அப்படி சொன்னவங்களோட பொண்ணுங்க தான் கர்ப்பமா இருக்க போகுது. எதுக்குப்பா தேவையில்லாம உங்ககிட்ட சண்டை போடுறீங்க? நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போறேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் பிரெக்னென்ட் எல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் ஸ்கூல்ல ஒரு பையன் இருக்கான். அவன் பேரு அப்பு. அவனுக்கு அம்மா கிடையாது, இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு அம்மாவா இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. பையனோட அம்மாவை போறீங்கன்னா தத்தெடுக்க போறீங்களா? நீ என்னையா லூசா? எதுக்கு தத்தெடுக்கணும்? அந்த பையனோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு. கரெக்ட் கரெக்ட். கரெக்ட் தானே? ம், அப்ப போலாம். போலாம். போ, போ. கரெக்ட்டுங்க. ம். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணை ஒருத்தனுக்கு ரெண்டாவது கட்டி கொடுக்கறதுக்கு இந்த குடும்பம் ஒண்ணு தரங்கிட்டு போயிடல. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா எங்க முதலாளி விஷத்தை குடிச்சுக்கிட்டு இந்த இடத்துலயே தூக்கு மாட்டி சாவார் தெரியுமா? அடே தப்பாதான் சொல்லிட்டேனா? நீங்க தேவையில்லாம பிபி எல்லாம் ஏத்துக்க வேண்டாம். நான் சந்திரன் மாமாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சந்திரனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அது கூட பரவாயில்ல. ஆனா அவனுக்கும் உனக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? தெரியுமே. அதனாலதான் அவர் இது வரைக்கும் என் காதலுக்கு பச்சைக்கொடி காட்டாம இருக்காரு. அதுக்காக நாங்க சம்மதிப்போம்னு நினைக்காத. அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் என்னோட முடிவு. ஆனா பொண்ணு பார்க்க வரவங்களுக்கு பஜ்ஜி சஜ்ஜி செஞ்சு கொடுத்து உங்க கைதான் வலிக்க போகுது. இந்த தடவை ஊர்க்காரங்க சொல்லிதான் தெரியும். ஆனா அடுத்த தடவை நானே உங்க கிட்ட சொல்ல போறேன். அப்ப உனக்கு கல்யாணமே நடக்காம தலை நரைச்சு நீ இங்கதான் இருக்க போற. அப்படியெல்லாம் நடக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அவர் கண்டிப்பா என் மனசு புரிஞ்சுப்பாரு. அடுத்த நிமிஷமே இந்த பாமா இந்த வீட்டை விட்டு போயிடுவான். அப்புறம் வெறும் கையோட எல்லாம் போவேன்னு நினைக்காதீங்க. அப்புறம் நீங்க எனக்காக வாங்கி வச்சிருந்த நகையெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு தான் போவேன். ஐயோ, அப்படி போனேன்னா 2 வளையலையாவது இங்க வச்சுட்டு போமா. ஏன்னா வயசான காலத்துல எங்க முதலாளி இந்த நகையை அடகு வச்சாவது கஞ்சி குடிப்பார்ல. ஆஹா. போற இடத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னடி? என்ன விஷயம்? அதெல்லாம் இருக்கு, நான் சொல்றேன் வா. சரி சரி. இவ்வளவு நேரம் ஆகுது. ஆளே காணுமே, அதான் வருவாயா, புரிய நீ மாட்டேங்குது. சொன்னா வருவாயா? ஆமா. அதான் வந்தாச்சே. நான் தான் சொன்னல, இறங்கு. அவசரப்படாத. கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பொண்ணே பணம் தரது இதான் முதல் தடவை. வேற வழி இல்ல, அதனாலதான். எனக்கு தெரியுமா? ஓ, அப்ப உன்னோட வேலை தானே இதெல்லாம்? பின்ன என்னமா பையன் எப்படி இருக்கான்? அழகா இருக்கானா? அழகா இருக்கான். காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் குஞ்சு இல்ல? என்ன சொல்ற? அது பழமொழி. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லி தரேன். இப்ப நான் போட்டுமா? ஏன்னா எங்க ஸ்கூல்ல சைக்கிளிங் போட்டி நடக்க போகுது. நீ ஓ, உட்காரு. அப்பதான் நம்ம ஸ்கூலோட ரெப்ரசன்டேட்டிவா? ஆமா, உட்காரு. என்னத்தை இப்படி எட்டி எட்டி பாத்துக்கிற நீ? உனக்கு என்ன வேணும்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு ஓ, முந்தானே முடிச்சு முருங்கக்காய் மட்டும்தான் விக்கிற போல் இருக்கு. இல்ல பூசணிக்காய விக்கிற. ஆமா, ஆமா. ஒரே வித்துருவேன். பூசணிக்காய் மாதிரி தான் இருக்குது. போ, போ. வணக்கம். அடுத்ததாக பரிசு வழங்கும் விழா. அதற்கு முன்பு நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள ஒலிம்பியன் மேத்யூ சார் நம்மிடையே 2 வார்த்தை பேசுவார்கள். வணக்கம். உலக மக்கள் தொகையில நம்ம நாடு 2வது இடத்துல இருக்கு. இருந்தாலும் விளையாட்டு துறையில
நம்ம தமிழ்நாட்டு அளவுக்கு கூட வராத சில நாடுகள் ஒலிம்பிக்ஸ்ல நிறைய தங்கங்களை ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். திறமையானவங்கள நம்ம நாட்டுல கண்டுக்கிறது இல்ல. அதனால தான் ஒலிம்பிக்ஸ் நமக்கு எட்டா கனியா இருக்கு. இப்ப கூட பாருங்க, இங்க நடந்த சைக்கிள் போட்டியில முதல் இடத்தை பிடிச்ச இந்த சிறுவன் ரொம்ப அற்புதமான திறமைசாலி. தம்பி இங்க வாப்பா. குட் பாய். நீ ஒரு 2 வார்த்தை பேசு. இந்த திறமெல்லாம் என்னோடது இல்ல, என்னோட அப்பா. அவர்தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். இந்த சாம்பியன்ஷிப்போட எல்லா கிரெடிட்டும் எங்க அப்பாக்கு சொந்தமானது. அப்போட அப்பா இந்த கூட்டத்துல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. இல்ல, அப்பா வரல. ஏன்? அவங்க அப்பா ரொம்ப பிஸியான ஒரு ஆள் சார். ஓஹோ. திங்கக்கிழமை விவசாயின்னா செவ்வாய்க்கிழமை வைத்தியர் ஆயிடுவாரு, புதன்கிழமை மில்லில் இருப்பாரு, வியாழக்கிழமை ஃபினான்ஸ், வெள்ளிக்கிழமை கோயில் தர்மகர்த்தா, அப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாயத்து தலைவர். இன்னைக்கு திங்கக்கிழமை. ஆமா. அப்படின்னா கண்டிப்பா விவசாயம்